2026 பாஸ்போர்ட் புது ரூல்ஸ் அமலுக்கு வந்துள்ளது. அதில் 3 புதிய மாற்றங்கள். நியூ பாஸ்போர்ட் ரூல்ஸ் 2026 என்னன்னு பற்றி பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் வெளிநாடு போக திட்டமிட்டுள்ளீர்களா அல்லது புதிய பாஸ்போர்ட் எடுக்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏனென்றால் இந்தியாவில் பாஸ்போர்ட் விதிமுறைகளில் February 15, 2026 முதல் முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த புதிய மாற்றங்கள் என்ன, யாருக்கு பாதிப்பு, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக பார்ப்போம். வெளிநாடு செல்ல இந்திய குடிமக்களுக்கு மிக முக்கிய ஆவணம் பாஸ்போர்ட். இது பாஸ்போர்ட் சேவா மூலம் வழங்கப்படுகிறது. இந்திய குடிமக்கள் சுற்றுலா, வேலை, கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எந்த காரணமாக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு செல்ல பாஸ்போர்ட் கட்டாயம். தற்போது போலி பாஸ்போர்ட் மோசடிகளை தடுக்கவும் விண்ணப்ப செயல்முறையை வேகப்படுத்தவும் மத்திய அரசு புதிய டிஜிட்டல் மாற்றங்களை கொண்டு வருகிறது. டிஜிட்டல் ஆவண சரிபார்ப்பு. முதலாவதாக பெரிய மாற்றம், முழுக்க டிஜிட்டல் ஆவண சரிபார்ப்பு. முன்பு எப்படி இருந்தது? ஆதார், முகவரி சான்று, அடையாள ஆவணம் எல்லாத்தையும் ஹார்ட் காப்பியாக எடுத்துக்கொண்டு செல்வது அவசியம். இனி ஆவணங்களை ஆன்லைனிலே அப்லோடு செய்யலாம். ஆதார் மற்றும் அரசால் வழங்கப்பட்ட ஆவணங்கள் பிரதானமாக பயன்படுத்தப்படும். பிசிக்கல் காப்பி சமர்ப்பிக்கும் அவசியம் பெரும்பாலும் இருக்காது. இதனால் நேரமும் மிச்சம், அலைச்சலும் குறைவு. டிஜிட்டல் முறையில் காவல்துறை சரிபார்ப்பு. அடுத்த முக்கிய மாற்றம் ஆன்லைன் முறையில் போலீஸ் வெரிஃபிகேஷன். முன்பு எப்படி இருந்தது? காவல்துறை அதிகாரிகள் உங்கள் முகவரிக்கு நேரில் வந்து சரிபார்ப்பு செய்வார்கள். இதனால் பலருக்கு பாஸ்போர்ட் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இனி காவல்துறை மற்றும் பாஸ்போர்ட் துறை இடையே தகவல் பரிமாற்றம் ஆன்லைனில் நடக்கும். வெரிஃபிகேஷன் வேகமாக முடியும். தேவையற்ற தாமதம் குறையும். இதற்காக அரசின் அதிகாரப்பூர்வ தளமான பாஸ்போர்ட் சேவா இணையதளத்தில் பல அப்டேட்கள் செய்யப்பட்டுள்ளது. முழுமையான ஆன்லைன் நடைமுறை. இனி பெரும்பாலான செயல்முறைகள் ஆன்லைன் அப்ளிகேஷன், டாக்குமெண்ட் அப்லோட், அப்பாயின்மெண்ட் புக்கிங், ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங் எல்லாமே டிஜிட்டல் முறையில் நடைபெறும். மேலும் அரசு புதிய பாஸ்போர்ட் மையங்களை சிறிய நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்க திட்டமிட்டு வருகிறது. இதனால் மக்கள் பெரிய நகரங்களுக்கு போக வேண்டிய அவசியம் குறையும். February 15 முதல் இந்த விதிமுறைகள் அமலுக்கு வருவதால் உங்கள் ஆதார் விவரங்கள் சரியாக உள்ளதா, முகவரி சரியாக அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா, பெயர், பிறந்த தேதி போன்ற விவரங்களில் பிழை இல்லையா என்பதை சரிபார்த்து வையுங்கள். ஏனெனில் இனி சரிபார்ப்பு மிகவும் கடுமையாக இருக்கும். ஆன்லைன் வெரிஃபிகேஷன் என்பதால் தவறுகள் இருந்தால் விண்ணப்பம் தாமதமாக வாய்ப்பு உள்ளது. இந்த புதிய பாஸ்போர்ட் விதிமுறைகள் மக்களுக்கு சுலபமும் வேகமும் தரும் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி முக்கிய அப்டேட்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.